அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் இந்த கேள்வி கேட்டிருக்கார். என்னென்னா, ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் புதைக்கிறப்ப உடலில் எந்த விதமான தடையும் இல்லாமல், எந்த விதமான உடையும் இல்லாமல், எதுவும் இல்லாமல், அதான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம புதைக்கக்குள்ளே அரணாக்கயிறை கூட அறுத்துட்டு தான் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. உடலில் எந்த விதமான தடையும் இல்லாமல் புதைப்பது என்பது வழக்கம். சமாதி சித்த வித்தியார்த்திகளை சமாதி வைக்கும் பொழுதும் இதே மாதிரி உடலில் எந்த விதமான வஸ்திரமோ எந்த விதமான தடையும் இல்லாமல் உடம்பில் உள்ளதை நீக்கிட்டு சமாதி வைக்கிறதுக்கான ஒரு முறை அப்படின்னு இருக்குது. அது எதுக்காக அதை மாதிரி வைக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நாம் பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தோம் அப்படின்னா, நிர்வாணமாக அம்மனமாக பிறந்தோம். எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அங்கேருந்து வரக்குள்ளே நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லை, கையில் ஒன்றுமே இல்லை, இந்த உடலும் உயிரும் மட்டும்தான் வந்துச்சு இல்லையா. அதுக்கப்புறம் இடைப்பட்ட வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் சேர்த்துருப்போம். ஆனால் போக்குள்ளேயும் எதுவுமே கொண்டு போகலை. அரணாக்கயிறாக இருந்தாலும், நீங்கள் மோதிரமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலுமே எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, புதைப்பாங்க. என்ன பொருள் அப்படின்னா, நான் வரக்குள்ளேயும் ஒன்றும் கொண்டு வரல, நிர்வாணமாக பிறந்தேன், போக்குள்ளேயும் ஒன்றும் கொண்டு போகல, நிர்வாணமாக தான் போக போகிறேன் அப்படின்றதுக்கான ஆதாரம். 2வது, இந்த உடலில் ஏதாவது ஒரு தடை இருந்தாலோ உடை இருந்தாலோ அதை மக்குவதற்கான நேரம் அதிகமாக எடுத்துக்கும். அதில் இடையூறாக இருக்கும், மக்குவதற்கு இடையூறாக இருக்கும். அதற்காகவே உடலில் எந்த விதமான வஸ்திரமோ எந்த விதமான ஆடை அணிகலன் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வெறுமையாக புதைப்பது என்பது வழக்கமாக உள்ளது. சமாதி வைக்கும் பொழுது கழுத்து வரை விபூதி கொட்டுவது எதற்குன்னா, இந்த உடல் பகுதி சீக்கிரம் அழியாமல் இருப்பதற்காக. இந்த உடம்பில் வில்வம், துளசி இதெல்லாம் போட்டு கழுத்து வரைக்கும் மூடுவாங்க. அது உடல் அழியாமல் இருப்பதற்காக அது செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு இடைவிடாது வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.